அனைவருக்கும் வணக்கம். வாழிய நலம். இன்றைய பதிவு 2026 ஆங்கில புத்தாண்டு பலன்கள் வரிசையில தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா, தனுசு ராசிக்கு குடும்பம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். சந்திரன் அப்படிங்கிற தனுசு ராசி சந்திரன் தனுசு ராசிமானத்திலிருந்து குரு புதனுடைய மிதுன ராசிமானத்திலிருந்து ஒன்றை ஒன்று பார்க்குது. அப்போ இந்த குரு சந்திரன் பார்வை அப்படிங்கிறது ஒண்ணுக்கு கேந்திரஸ்தானங்கள் இருக்கிறதே சிறப்பான ஒரு விஷயம். அப்போ இந்த ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் திருமணம் ஆகல அப்படின்னு சொன்னா திருமணம் கூடி வரும், காதல் கைகூடும், மறு திருமண வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா அமைக்கிற வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. கல்யாணம் ஆனவங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு. ட்ரீட்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஜூன் மாசத்துக்கு முன்னாடி நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னு சொன்னா ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. அதே மாதிரி பொருளாதார ரீதியா என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கும்போது, தனுசு ராசிக்கு 2ஆம் அதிபதியான சனி 4ஆம் பாவத்தில் இருக்கிறார். அது கேந்திரஸ்தானம். அப்ப என்னன்னா பொருளாதார ரீதியா ரொம்ப நல்லா இருக்கும். வீடு மனை வண்டி வாகனங்கள் எல்லாம் வாங்கலாம். அதாவது செகண்ட் ஹேண்டா வரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிற வீடோ அல்லது அதாவது பேங்க்ல இருந்து வரும் இல்லையா, நம்ம லோன் கட்ட முடியாம விற்பனைக்கு வரக்கூடியது, ஆப்ஷன்ல வரக்கூடியது எல்லாமே வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. புதிய வண்டி வாகனங்களும் வாங்கலாம். தனுசு ராசி எப்பவுமே வி வாண்ட் த பெஸ்ட் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அப்ப அவங்க என்ன பெஸ்டான்னு நினைக்கிறாங்களோ, அவங்க என்ன நினைச்சது எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. குருவனுடைய பார்வை தனுசு ராசிக்கு 11ஆம் பாவகத்துல விழுது. அப்போ நினைத்தது அபிலாஷைகள், நீண்ட நாள் நிறைவேறாத ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் அப்படிங்கிற அமைப்பு 11ஆம் பாவகத்தினுடைய பார்வை அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி நீண்ட தூர பயணங்கள் அப்படிங்கிறதும், வெளிநாடுகள் சென்று படிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதும், வெளிநாட்டு வேலைகளுக்கு போவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்கு. எம்ப்ளாய்மெண்ட் ஓரியன்டான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வரைக்கும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஆல்ரெடி வேலையில இருக்கிறவங்களுக்கு ஒர்க்லோடு ஜாஸ்தியா இருந்திருக்கும் உங்களுக்கு. இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. ப்ரொமோஷன் வரும், உங்களுடைய தகுதிக்கேற்ற ஊதியம் அப்படிங்கிறதும் கிடைக்கும். முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல ராகு பகவான் உட்கார்ந்து இருக்கிறார். இவர் என்னன்னா, முயற்சிகள் தடைபட்டாலும் குருவனுடைய பார்வை ராகுக்கு இருக்கிறதுனால சக்சஸ் அப்படிங்கிற ரிசல்ட் பாசிட்டிவா இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. ரொம்ப நாளா வராத பணம் பெரிய அளவுல சேரும். ஒரு சமயம் எல்ஐசி போட்டிருந்தாலோ அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டிருந்தாலோ பெரிய அளவுல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. திடீர் வருமானங்கள் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டு, ஃபாரின் கரன்சிஸ், ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கு, மறுபடியும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜுவல்ல இன்வெஸ்ட் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது, இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள்ல சிறப்பாக இருக்கும். குரு 8ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால 8ஆம் பாவம் அப்படிங்கிறதுல ஆட்சி பெறுகிறார். ஜூனுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய குரு பயிற்சியில தனுசு ராசிக்கு 8ஆம் பாவகத்துல உச்சம் பெறக்கூடிய அமைப்பு குருவுக்கு இருக்கு. அப்போ தனுசு ராசிக்கு 8ஆம் பாவத்துல குரு உச்சம் அடையும் போது அது நெகட்டிவான விஷயம் கிடையாது, பாசிட்டிவான விஷயம் தான். ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா விரயஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப சுப விரயங்கள் அப்படிங்கிறது இருக்கும். சுப விரயங்கள் அப்படின்னா கல்யாண வயசுல குழந்தைங்க இருக்கிறவங்களுக்கு, பசங்க பிள்ளைங்க இருக்கிறவங்களுக்கு திருமண காரியங்கள் அப்படிங்கிறது நடக்கும். வீடு கட்டி புண்ணியாசனம் பண்ணலாம், இல்ல சடங்கு பண்ணலாம், குழந்தை பிறந்துச்சுன்னா குழந்தைக்கு பர்த்டே கொண்டாடலாம். இந்த மாதிரியான சுபமான விஷயங்களும் சுப விரயங்களும் செய்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ஜூனுக்கு அப்புறமே இருக்கு. சரி, வெளிநாடு வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஒர்க்லோடு ஜாஸ்தியா இருக்கும். ஜூன் மாசத்துக்கு அப்புறம் இடம் மாறலாம், வேலை மாறலாம். இது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா தான் உங்களுக்கு இருக்கும். ஒரே விஷயம் என்ன அப்படின்னு சொல்லினா, நம்மள்ட்ட இருக்கிற கையிருப்பு அப்படிங்கிறது கரைஞ்சுக்கிட்டே இருக்கும். பணம் ரொட்டேஷன்ல இருக்குமே தவிர அந்த கையிருப்பு குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். மறுபடியும் பணம் அதை ரீஃபில் பண்ணும். நம்ம ஏதாவது சேமிச்சு வச்சோமா அப்படின்னு சொன்னா சேமிப்பு அப்படிங்கிறது இல்லாம வர்றதுக்கு முன்னாடி செலவுகள் காத்திருக்கும், விரயங்களை பண்ணுவோம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சுப விரயங்களை, நம்மளுக்கு விரயங்கள் ஏற்படும் அப்படிங்கும்போது சுப விரயங்கள் பண்றது நல்லது. பணமா வைக்காம அந்த ஜிபேல இருந்து டக்குன்னு செலவு பண்ணாம சேமிப்பு நோக்கி என்னென்ன விஷயங்கள் பண்ணலாமோ அதை தாராளமாக பண்ணலாம். மெயினா தனுசு ராசிக்கு 5ஆம் பாவம்ங்கிறது செவ்வாய் வீடு. அப்போ செவ்வாய் அப்படிங்கிறது நிலத்தை குறிக்கக்கூடியது, ஃபேக்டரியை குறிக்கக்கூடியது, பெரிய பெரிய மிஷினரிஸை குறிக்கக்கூடியது. இந்த மாதிரியான விஷயங்கள், தொழில் எக்ஸ்டெண்ட் பண்றது, தொழில் மாறுதல் பண்றது, அதே மாதிரி புதிய தொழில்கள் தொடங்கலாமா அப்படின்னு சொன்னா இது எல்லாமே தனுசு ராசிக்கு இந்த வருடம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்கு. தாராளமாக செய்யலாம். ஏன்னா ராகு அப்படிங்கிறது 3ஆம் பாவத்தில் தான் இருக்காங்க. ராகு 3ஆம் பாவத்தில் இருக்கிறது சிறப்பு தான். அது எந்த விதமான நெகட்டிவ் உங்களுக்கு பண்ண போறதில்ல. 3ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பாக்குறாரு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, பூர்வீக சொத்துக்கள் வர வேண்டியது இருந்தது அப்படின்னு சொன்னா அதெல்லாம் சரியானபடி
பிரிச்சு பிரச்சனைகள் இல்லாம நம்மளுக்கு வந்து சேரும் அப்படிங்கிற அமைப்பும் இருக்கு. அப்ப பண வரவுகள் இருக்கு. ஆனா அப்படி வந்ததை உருப்படியான விஷயத்துல வந்து நம்ம செலவு பண்ணோம். நீங்க கையில வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, கிடைக்கிறத வாங்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. அப்போ விரைய செலவுகள் பண்ணாம பாத்துக்கணும் அப்படிங்கிறது. 9ஆம் பாவகத்துல சனிக்கு 9ஆம் பாவத்துல வந்து கேது இருக்கு. அப்ப இந்த கேது வந்து நீண்ட நாள் பெண்டிங்கா வச்சிருந்த பரிகாரங்கள், குலதெய்வ வழிபாடுகள், நம்ம வந்து கமிட்மெண்ட் கொடுத்துருப்போம் கடவுளுக்கு, அதையே பெண்டிங்கா வச்சிருப்போம். அதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நீண்ட தூர ஆன்மீக பயணங்கள் போகலாம். இப்ப காசி போகணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க, அயோத்தி போகணும்னு நினைச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நினைவுகளாகவே இருந்தது. இப்ப அந்த மாதிரியான யாத்திரைகள் போவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஹெல்த் இஷ்யூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தனுசு ராசிக்கு குரு பார்வை அப்படிங்கிறது இருக்கிறதுனாலையும், நாள்ல சனி கேந்திர ஸ்தானத்துல இருக்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்கள், இந்த பாதம் வந்து இதாகிறது, பாதத்துல இருக்கிற ஜவ்வு விலகி போறது அப்படின்னு, அதாவது மருந்தோ ஆப்ரேஷனோ இல்லாத மருத்துவம், அதாவது அந்த பெயினை அனுபவிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம வந்து அதை ரெக்கவர் பண்ணி வரணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. அதே மாதிரி பல்லு கண்ணு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து போகும். ஏதாவது ஆப்ரேஷன் வரைக்கும் போகுமா அப்படின்னா அப்படி எல்லாம் போகாது. ஸோ வயசானவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வயசானாலே ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைகள் வந்து ஸ்டாண்டர்டா இருக்கும். ஆனா குரு பார்வை அப்படிங்கிறது வந்து தைரியஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால எது வந்தாலும் ஒரு கை பாத்திரலாம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புல போவாங்க. பொதுவா வந்து முதுகு தண்டுவடத்துல ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி மூட்டு வலி, பல்லு இது சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து ஹெல்த் இஷ்யூஸா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைங்களுடைய உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஜூன் மாசத்துக்கு அப்புறம் குழந்தைங்களுக்காக நீங்க செலவு பண்ண வேண்டியது இருக்கும். இல்ல உயர்கல்வி படிக்கிறேன், இல்ல டொனேஷன் கொடுத்து சேர்த்தணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கும்போது, அவங்க நினைச்ச மாதிரி நினைச்ச யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்கும், அவங்க நினைச்ச படிப்பு கிடைக்கிறதுக்குமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து ஜூன் மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. என்னன்னா கொஞ்சம் பணம் செலவாகும். இதுதான். அப்போ மொத்தத்துல வந்து என்னன்னா, ஃபேமிலியில வந்து பண வரவுகள் நல்லா இருக்கும். சேமிப்புகளை வந்து கரெக்டான வகையில இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. தங்கம் வாங்கலாம். அதாவது காதணிகள் நிறைய வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது லென்த்தியா இருக்கிறது, சரசரமா இருக்கக்கூடிய நகைகள் சொல்லுவாங்க இல்லையா? 2, 3 லைனா வந்து அதுல ஒரு டிசைன் பண்ணி வரக்கூடிய ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மொத்தத்துல தனுசு ராசிக்கு 2026ஆம் ஆண்டு வருடம் ரொம்ப சிறப்பாவே இருக்குங்க. அதை நீங்க பயன்படுத்திக்கிங்க. உங்களுடைய சொந்த ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்க அனலைஸ் பண்ணிட்டு தான் சொல்லணும். உங்களுக்கு நடக்கக்கூடிய திசாபுத்திகள் சிறப்பானதாக இருந்தால் இந்த கோல்சார ரீதியாக நடக்கக்கூடிய பலன்களும் சேர்ந்து பாசிட்டிவான விஷயங்களை அதிகமா கொடுக்கும். உங்களுக்கு 10ஆம் பாவகம் அப்படிங்கிறதும் 7ஆம் பாவகம் கூட்டு தொழில் அப்படிங்கிறதும் வந்து புதனை குறிக்கக்கூடியது. புதன் அப்படிங்கிறது வந்து கலைஞர்களுக்கு, ஆர்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா, நடிகர்களாக இருக்கட்டும் இல்ல டிவி ஆர்டிஸ்டா இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் டைரக்டர்ஸ் எழுதுறாங்க இல்லையா, எழுத்துத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, கமிஷன் ஓரியன்டா வேலை செய்யறவங்களுக்கு, டாக்குமெண்டேஷன் சம்பந்தமான விஷயங்கள் பண்றவங்களுக்கு, இன்னொன்னு என்னன்னா அந்த விண்டு மில் எல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு, இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சிறப்பா இருக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்கு இருக்கு. அதனால நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.